எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி காலிஃப்ளவரில் ஒரு ரெசிபி கொண்டு வந்திருக்கேன். இது ஆக்சுவலாக எங்கள் அக்கா சொன்னது தான். காலிஃப்ளவரை நான் பிளான்ச் பண்ணி சுடு தண்ணியில் போட்டு வேக வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பெருஞ்சீரகம், கறி லீஃப், ஆனியன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கியிருக்கேன். இப்போ மஞ்சத்தூள் போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன். நான் 2 பேர்த்துக்கு சொல்கிறேன் அளவு. நல்லா இருந்துச்சு. அப்புறம் சில்லி பவுட்ரு கொஞ்சம், மல்லி, கொரியாண்டர் பவுட்ரு அதாவது மல்லித்தூள் 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சில்லி பவுட்ரெல்லாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. உண்மையாலுமே காலிஃப்ளவர் சீசன் முடிகிறதுக்குள்ளே வாங்கி செஞ்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஈஸியாக சூப்பராக இருந்தது. இது நீங்கள் சாதத்தோடையும் கிளறி சாப்பிட்லாம், ப்ளஸ் சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே. நான் 3 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன். தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா கூட தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாவே இருந்தது. சூப்பராக இருந்தது. இது ரொம்ப ஈஸியும் கூட. ஒரு வெங்காயம், தக்காளி இருந்துட்டுன்னா முடிஞ்சுது. எல்லா பவுட்ரு மசாலாவும் போட்டுட்டு நீங்கள் இந்த பிளான்ச் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். சுடு தண்ணியில் உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் அந்த பூச்சிலாம் போகிறதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வடிகட்டிட்டு இப்போ நம்ம வதக்கிட்டு இருக்கோம்ல அது கூட சேர்த்துருங்க காலிஃப்ளவரை. உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது சப்பாத்தி கூடலாம் வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டுட்டு வருவாங்க பசங்க. காலிஃப்ளவரை போட்டு கொஞ்சம் 2 தடவை சாட்டே பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். வெங்காயம், தக்காளி கூட இது மிக்ஸ் ஆனோடனே தண்ணி ஊற்றுங்க. கொஞ்சம் ஒரு பாதி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் இந்த காலிஃப்ளவர் வெந்து வர்ற அளவுக்கு அந்த மசாலாலாம் அது காலிஃப்ளவருக்குள்ளே இறங்கி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு வேக விடுங்க. ஒரு 10 நிமிஷம். அது சொன்னதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் சுண்டி வந்ததுக்கப்புறம் பெப்பர் போட்டுங்க. பெப்பர் போட்டு ஒரு 2 தடவை கிளறினீங்கன்னா இருக்கிற கொஞ்சம் நெஞ்சம் தண்ணியும் நல்லா சுண்டிடும். நல்லா சூப்பராகவே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நீங்கள் சாதம் செஞ்சுட்டு சாதத்தில் கிளறிட்டு அப்பளம் வச்சு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பர். காலிஃப்ளவர் கிரேவி ரெடி. தேங்க்யூ.